இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்க விஸ்டம் வித் லலிதா. ஒருத்தரோட குணங்கள் அவங்களோட எண்ணங்கள் தான் தீர்மானிக்குது வாழ்க்கைய, அவங்க செயல்கள் நம்ம பார்த்தோம். அதை எப்படின்ற கேள்வி வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேட்டகரியை ஏன்னு எடுத்துக்குவோம், இன்னொரு கேட்டகரியை பின்னு எடுத்துக்குவோம். ஏ கேட்டகரியில இருக்கவங்க எல்லாரும் ஒரு சைக்கிள்ல வளர்றாங்க. எப்படின்னா, எதுவா இருந்தாலும் அளவா செய்யணும், அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு, ஆத்துல கொட்டினாலும் அளந்து கொட்டணும், இப்படிதான் இருக்கணும், இதுதான்ற வரைமுறையோட வளர்றாங்க. ஸோ அந்த வரைமுறைகளோட வளர்ற அவங்க அத்தனையும் ஃபாலோ பண்ணாட்டியும் அவங்க இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு பேட்டர்னை அவங்களுக்குள்ள அவங்களே வச்சுக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கு, அந்த பேட்டர்ன்ல அவங்க வளர்றதுனால அதையே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அதே மாதிரி பிங்கிற கேட்டகரி, அவங்க ஒரு மாதிரி ஜாலியா இருக்கணும், வாழ்க்கையை அனுதினமும் என்ஜாய் பண்ணணும், ஸ்பெண்டிங்கை பத்தி கவலையே படக்கூடாது, நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில அதை சொல்லி 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 அவங்க வளர்றாங்க. ஓகே, இவங்களும் தப்பில்ல, அவங்களும் தப்பில்லை. எங்க அது தப்பா போகுது தெரியுங்களா? இந்த ஏல இருக்கவங்களும் பில இருக்கிறவங்களும் ஒன்னா இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்குவோம். அது ஈவன் கிளாஸ்மேட்ஸா இருக்கலாம், பட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஃபேமஸுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கணும். ஓகே, அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொல்றது சரின்னு அவங்க ஜாலியா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க தப்புன்னு இவங்க முடிவுக்கு வந்துருவாங்க. இவங்க என்ன எதுல பார்த்தாலும் கணக்கு பாக்குறாங்க, இவங்க கரெக்ட் இல்லைன்னு பி முடிவுக்கு வந்துருவா. அப்படி ஸோ ஏயோட லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி, பியோட லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி, ரெண்டும் இங்க மிங்கிள் ஆகிறப்போ நான் தான் சரி நீ தான் சரி, நான் செய்யறது தப்பு நீ செய்யறது தப்பு அப்படிங்கிற ஒரு மெயின் கிளாஷ் அங்க வருதுங்க. இந்த கிளாஷ் தான் சொல்றாங்க இல்லைங்களா, ஆரம்பமே சர்க்கிள்னா எல்லாமே சர்க்கிள். ஆரம்பத்துல இருந்து இந்த ஒப்பீனியன் கிளாஷோடவே வர்றப்ப லைஃப் ஒரு கட்டத்துல எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுதுங்க. ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராப்ளம் வருது, கொஞ்சம் ஒரு சிவியர் ஆர்கியூமெண்ட் வருது. அப்படிங்கிறப்போ அங்க ஈகோன்ற ஒண்ணு நுழைஞ்சு அநியாய கிளாஷ கொடுத்து அது ஃபேமிலி கோர்ட் மட்டுமே கொண்டு போய் நிறுத்துது. இங்க ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம வளர்ந்த சூழல் இது, ஓகே, நமக்கு நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு லைஃபா இருக்கிறது இது, அவங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு லைஃபா இருக்கிறது அது. ஒருவேளை ஏயோட ஆக்ஷன்ஸ் பி அஃபெக்ட் பண்ணுதோ அல்ல பியோட ஆக்ஷன்ஸ் ஏ அஃபெக்ட் பண்ணதோ எப்படியாவது வருதுன்னா நிதானமா அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு அதை மாத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஏக்கோ பிக்கோ வந்தா சூப்பருங்க. அங்க ஈகோக்கு இடமே இல்லை. ஈகோ நுழையவே முடியாது, அந்த ஈகோவால எதுவும் பண்ண முடியாது. அவங்க எல்லாத்தையும் தாண்டி குதிச்சு சக்சஸ்ஃபுல்லா போவாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, நீ யாரு, நானா இருக்கேன், இட்ஸ் ஓகே, நீ இப்படி சொல்றியா, சரி, நீ சொல்றத ஓகே நான் கேட்டுக்கிறேன், நீ சொன்னதை நான் கேட்டேன்ல, நான் சொன்னதை ஒரு முறை நீ கேளு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு மியூச்சுவல் கிவ் அண்ட் டேக், அதுல போச்சுன்னு வைங்க, அதுவும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷனை கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து நம்ம செயல்பட்டோம்னாலே உலகத்துல முக்கால்வாசி பிரச்சனை தீந்துருங்க. எல்லா விஷயத்திலும், எல்லா கேட்டகரியிலையும், எல்லாத்துக்குமே அது பொருந்தும். இது அடிப்படை, புரியுதுங்களா? லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் இது அடிப்படை. இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி நடந்தோம்னா எவ்ரிதிங் வில் பி ஓகே. பட் இது அவ்வளவு சிம்பிளா வராதுங்க எடுத்த உடனே. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு மட்டும் நம்ம இந்த கோட்பாடுகளை வச்சுதான் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். அப்படி இருக்கிறப்போ மாறுறதுங்கிறது சிரமம், அவ்வளவு சீக்கிரம் மாற்றம் வந்துடாது. ஆனா ஒண்ணுங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றத்தை நமக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வசந்தம் வீசுறதையோ நம்ம சந்தோஷமா வாழ்றதையோ யாராலையும் தடுக்க முடியாதுங்க. நம்ம வசந்தத்துக்கும் நம்ம தான் காரணம், நம்மளோட வழி தவறி போய் கண்ணீர் விடுறதுக்கும் நம்ம தான் காரணம். இதை புரிஞ்சுக்குவோம்.
உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும், இத பத்தின உங்க கருத்து எதுவா இருந்தாலும் தயங்காம கமெண்டா போடுங்க. உங்களுக்கு புரிய வைக்கணும்னாலும் அதை புரிய வைக்கிறதுக்கு நான் ரெடி. சரிங்களா? அடுத்தடுத்து பேசுவோம். வாழ்க வளமுடன்.